ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். நிக்கோலஸ் மதுரோ வெனிசுலாவின் முன்னாள் பிரசிடென்ட். நார்காட்டிக்ஸ் கேஸில் அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கே நியூயார்க் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அமெரிக்கா. ஆனால் வெனிசுலால மக்கள் இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வெறும் ஒரு அரெஸ்ட், ஒரு டீடெயின் அப்படின்னு பார்க்காம இட்ஸ் செக்யூரிங் ஆஃப் ஃபியூச்சர் எனர்ஜி. அமெரிக்கா கண்ணோட்டத்தில் இருந்து நம்ம பார்க்கணும்னா இட்ஸ் செக்யூரிங் ஆஃப் ஃபியூச்சர் எனர்ஜி. ஸோ இன்னைக்கான காணொலியில நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு போகப்பட்டாரு. அடுத்து வெனிசுலால என்ன நடக்க போகுது, வெனிசுலாவை அமெரிக்கா எப்படி உரிமை கோர போறாங்க அப்படிங்கிற ஆங்கிள் தான் இந்த வீடியோவை நம்ம கொண்டு போக போறோம். நான் திருப்பியும் சொல்றேன், 2026 உலக அரசியலை மாற்றக்கூடிய மிகப்பெரிய புள்ளி ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. நிக்கோலஸ் மதுரோவின் அரசியல் வாழ்க்கையை பத்தி பார்த்தாதான் அமெரிக்கா எப்படி இந்த சம்பவத்துல ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிருக்காங்க அப்படிங்கறதே நமக்கு தெரிய வரும். 2013 ஹியூகோ சாவிஸின் மறைவுக்கு பிறகு நடந்த ஸ்பெஷல் எலெக்ஷன்ல பிரசிடென்டாக தேர்வு செய்யப்பட்டவர் தான் இப்ப அமெரிக்கா கொண்டு போயிருக்கக்கூடிய முன்னாள் வெனிசுலாவின் பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுரோ. இதை தொடர்ந்து 2018, 2024 அப்படின்னு அடுத்தடுத்த எலெக்ஷன்ல அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய பிரசிடென்ட் அப்படிங்கிற பதவியை தக்க வச்சுக்கிட்டாரு. இதுல ரொம்ப குறிப்பிட்டு நம்ம பார்க்கணும்னா 2024 நடந்த எலெக்ஷன் மிகப்பெரிய மோசடிக்கு உட்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. லீஸ்டா இவர் 33% தான் ஓட்டு எடுத்திருந்தாரு. இருந்தாலுமே இவர் அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ரொம்ப உள்ளடி வேலைகள் நிறைய செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்த வண்ணம் இருந்தது. பெரும்பாலான உலக அமைப்புகள், மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், ஏன் வெனிசுலால இருக்கும் பெரும்பான்மையான மக்கள்களே மதுரோவை 2024 எலெக்ட் செய்யப்பட்ட பிரசிடென்டா ஏத்துக்கல. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலுமே ட்ரக் கார்டல்ஸ், அமெரிக்காவுக்கு எதிராக வெனிசுலா ஆயில பயன்படுத்துறது அப்படிங்கிற கணக்கு வேற மதுரோவுக்கு தனியா இருந்தது. இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் அடிச்சது இந்த ஒரு ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ். வலுக்கட்டாயமாக வெனிசுலால இருந்த மதுரோ மற்றும் அவர் மனைவியை வலுக்கட்டாயமா வெனிசுலா எடுத்து தூக்கிட்டு போய் அமெரிக்கால கேஸ் போட்டு இப்ப அமெரிக்கால டீடைன் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. வெனிசுலாவின் மக்கள்கள் அவங்களுக்கு கிடைச்ச விடுதலையாகவும் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியாகவும் இதை ரோட்ல நின்று அமெரிக்காவின் கொடியை அசைச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில நாடுகள் லைக் ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, ஈரான் மாதிரியான நாடுகள் இந்த செயலுக்கு தன்னோட கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாலுமே பல நாடுகள் அமெரிக்காவையும் ட்ரம்பின் முடிவையும் பிரைஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஆபரேஷனின் இறுதியில புதுசா எந்த ஒரு எதிரிகளையும் அமெரிக்கா சம்பாதிக்கல. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய லாபம். ஆஸ் யூஷுவல் இருக்கிறவங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் 2வது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது வெனிசுலாவின் 30,000 கோடி பேரல் ஆஃப் ஆயில். நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் வெனிசுலா பத்தி பேசும்போது, இது ஒரு ஆயிலுக்காக நடக்கக்கூடியதுதான். ட்ரக் கார்டல் அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கா இது மாதிரியான வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். 1000 இல்ல 2000 இல்ல, சொல்லையா 30,000 கோடி பேரல் ஆஃப் எண்ணெய் வெனிசுலால டெபாசிட்டா இருக்கு. அந்த டெபாசிட்டுக்கு இப்ப முழுமையா உரிமை கோர்றது அமெரிக்கா தான். இதோடைய மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா $17 ட்ரில்லியன். இப்போ இருக்கும் குளோபல் ஆயில் மார்க்கெட்ல உலகத்திலே அதிகமாக கச்சா எண்ணெயை கொண்டிருப்பது சவுதி அரேபியா தான். அவங்களுடைய பர்சன்டேஜ் இந்த குளோபல் ஆயில் மார்க்கெட்ல அப்படிங்கிறது வெறும் 15% தான். ஆனா வெனிசுலாவுடைய ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% இருக்கு. ஆனா இதை உரிமை கொண்டாடும் அமெரிக்காவுடைய ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா எதற்காக இவ்வளோ பெரிய நாடகம் ஒன்று நடத்தப்பட்டது அப்படின்னு? எல்லாமே இந்த ஆயிலுக்காக தான், இந்த ஆயில் ரிசர்வுக்காக தான். மதுரோவை இது மாதிரி கைது பண்ணி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்த பிறகு பிரஸ் பிரீஃப்ல ட்ரம்ப் சொல்றாரு, வெனிசுலா இருக்கக்கூடிய ஆயில் வெல்த்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு மதுரோ அவருடைய ஆட்சியில. ஸோ வி ஆர் கோயிங் இன், நாங்க உள்ள போய் அங்க இருக்கும் ஆயிலை எடுத்து உலக நாடுகளுக்கு விநியோகிக்க போறோம் அப்படின்னு அவரு சொல்றாரு. எக்ஸான் மோபில், செருவான் மாதிரியான நிறுவனங்கள் அதிகமான பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வெனிசுலால இன்வெஸ்ட் பண்ணி அங்க இருந்து ஆயிலை எடுத்து உலக நாடுகளுக்கு இல்ல குளோபல் ஆயில் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ண போறாங்க. அமெரிக்காவின் ஆயில் அப்படிங்கிற லேபிள குத்தி இது நாள் வரை இந்த வெனிசுலாவின் ஆயில சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருந்த, அதை வச்சு கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருந்த ரஷ்யா மற்றும் சைனா மாதிரியான நாடுகளுக்கு மிகப்பெரிய அடியாக விழுந்திருக்கு. ஓகே, இது மாதிரி வெனிசுலாக்குள்ள போய் நாங்கள் ஆயிலை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு டெமோக்ராட்டிக் மூவா இருக்காது, அதாவது லீகலா பண்ற மாதிரி இருக்காது. ஸோ நீ இதுக்கோசரம் தான் அதை பண்ண அப்படின்னு பச்சையா தெரியும். ஸோ இதை மூடி மறைக்கிறதுக்காக தான் ட்ரம்ப் இன்னொரு அறிவிப்பை கொடுக்குறாரு. இப்போ அங்க பிரசிடென்ட் யாருமே இல்லை, பவர் வேக்கம் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் ஆயிருக்கு.
அங்க இருக்கக்கூடிய இப்போதைய வைஸ் பிரசிடென்ட் டெல்சி அப்படிங்கிறவங்க தான் இனிமேல் இந்த ஷார்ட் டேர்முக்கு ஆக்டிங் பிரசிடென்ட்டா இருக்க போறாங்க. அண்ட் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, அமெரிக்காவுடன் இணைந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக வெனிசுலால என்னென்ன செய்ய முடியுமோ அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு அவங்க சொன்னதாக பிரஸ் பிரீஃப்ல ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பட் எல்லாமே அமெரிக்காவின் அந்த ஓவர் மேற்பார்வையின் கீழே தான் வெனிசுலால எல்லாமே இனிமேல் நடக்க போகுது. அதுதான் ஃபைனலா ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. ஸோ அவங்களுக்கான ஆயில் செட்டப், அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் வேணுமோ அப்படிங்கிற செட்டப்பை அவங்களுடைய மேற்பார்வையின் கீழேயே அவங்களுடைய ஆளை வச்சு வெனிசுலாவின் கவர்னன்ஸுக்கு கீழே வெனிசுலால அவங்க நிறுவ போறாங்க. இதுதான் இந்த கைதுக்கு பின்னாடி நடந்த மிகப்பெரிய அரசியல் தொகுப்பு. ஸோ ஜஸ்ட் ஆயில் தானே அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் மோதல் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆயில் சாங்ஷன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் குளோபல் ஆயில் ஷார்டேஜ் அப்படிங்கிறதும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியமெல்லாம் எதனால விழுந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயில் பிரச்சனையில தான் விழுந்தாங்க. இந்த வெனிசுலாவின் ஆயில் அப்படிங்கிறது குளோபல் ஆயில் மார்க்கெட்ல ட்ரம்ப் கார்டை வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கையினால இப்போ இந்த ட்ரம்ப் கார்டு அவங்க பக்கம் திரும்பி இருக்கு. இது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 2026 ஏற்படுத்த போகுது. ஸோ உடனடியா இப்போ நீங்க ரியாக்ஷன் பாக்குறது, நாளைக்கு திங்கக்கிழமையா, நாளைக்கு உடனே ஒரு பிரைஸ் ஹைக் இருக்கு பாருங்க குளோபல் ஆயில் மார்க்கெட்ல. ஸோ ஒரே கல்ல இங்க 2 மாங்க வடிச்சிருக்காரு ட்ரம்ப். கார்டல் அப்படிங்கிற பேர்ல டிக்டேட்டர் மதுரோவை தூக்கியிருக்காரு. அதற்கு மிகப்பெரிய ஆதரவு அவருக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் வெனிசுலால இருக்கக்கூடிய ஆயில் வெல்த்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. இது மூலியமா அமெரிக்கா இனிமேல் வருங்காலங்களில் அந்த ஆயில் மார்க்கெட்டை நிர்ணயிக்க போகும் முக்கிய சக்தியாக திகழ வரும். இதை நம்ம எப்படி பிரீஃப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹைஸ்டெக் பிஸ்னஸ் கம் டிப்ளோமேட்டிக் மூவாக இதை நம்ம பிரீஃப் பண்ணலாம். ஏன்னா வெறும் டிப்ளோமேட்டிக்காக மட்டும் இதை கொண்டு போகாம டிப்ளோமேட்டிக் ப்ளஸ் பிஸ்னஸாக ட்ரம்ப் இதை கொண்டு போயிருக்கிறாரு. மதுரோவின் கைது நடவடிக்கை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி உள்ள பெரிய ஆழமான ஒரு அரசியல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுவும் கச்சா எண்ணெய் அரசியல் அப்படிங்கிறது இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு காணொலி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இறையாண்மைக்கு எதிராக அமெரிக்கா பண்ணாங்க அப்படி சொல்றதுலாம் எனக்கு எதுவும் பெருசா உடன்பாடு இல்லை. ஏன்னா அங்க இருந்த மதுரோவே அங்க இருக்கும் இறையாண்மைக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ப்ராப்பரான ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணாம அதோடைய ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணாம தான் அவரே அங்க பிரசிடென்டா இருந்தாரு. ஸோ இறையாண்மைக்கு எதிராக அமெரிக்கா அங்கே உள்ள புகுந்திருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு பெருசாக எந்த நம்பிக்கையும் இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதும் கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இது போன்ற பல காணொலிகளை இன்ட்ரெஸ்டிங்காக தெரிந்து கொள்றதுக்கு ஆயுதம் அறிவம் அப்படிங்கிற நம்ம சேனலை போய் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.